அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 27 கிளாஸில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? கேன் அண்ட் குட் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி பார்த்தோம். எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, கேன் அண்ட் குட்டில் கொஸ்டின் ஃப்ரேமிங் பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ கேன் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? கேன் வந்து நம்ம எதெல்லாம் ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு கேன் யூஸ் பண்ணோம் பார்த்துருந்தோம். கேன் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். கேன் யூ ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன், கேன் யூ ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷனா நீங்கள் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படி கேட்போம்ல. கேன் யூ ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன், கேன் யூ டெல் திஸ் அட்ரஸ், இந்த அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படி கேட்குறதுக்கு கேன் யூ டெல் திஸ் அட்ரஸ் அப்படி கேட்கலாம். கேன் யூ கிவ் யுவர் நோட்ஸ், உங்களோட நோட்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா கேட்போம்ல. கொஞ்சம் உங்கள் நோட்ஸ் கொடுக்குறீங்களா அப்படி கேட்டு கேன் யூ கிவ் யுவர் நோட்ஸ் அப்படின்னு கேட்போம். ஸோ குட்டுன்னு வரும்போது வந்து ஒரு பொலைட்டாக கேட்கறதுக்கு வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட பேசும்போது குட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். குட் யூ ப்ளீஸ் டூ திஸ், கொஞ்சம் இந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா கேட்போம்ல. அதை வந்து நம்ம பொலைட்டாக தான் கேட்கணும். குட் யூ ப்ளீஸ் டூ திஸ், இது செய்ய முடியுமா, இந்த ஒர்க்கை செய்ய முடியுமா கேட்போம்ல. குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ, கொஞ்சம் அந்த விண்டோ ஓப்பன் பண்ண முடியுமா அப்படி கேட்கறதுக்கு வந்து குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் கிவ் சம் வாட்டர், கொஞ்சம் எனக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா அப்படி கேட்போம்ல. அதுக்கு வந்து குட் யூ ப்ளீஸ் கிவ் சம் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், அந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். குட் யூ ப்ளீஸ் செக் திஸ் ஃபைல், இந்த ஃபைலை வந்து எனக்கு கொஞ்சம் செக் பண்ணி தரீங்களா அப்படி கேட்கறதுக்கு வந்து இந்த மாதிரி பொலைட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு குட்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் கொஸ்டின் ஃப்ரேமிங்லாம் நம்ம பார்த்தோம். இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அனதர் டாபிக் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேன் அண்ட் குட் அதோட யூசேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கேன்னா என்னால் முடியும், ஐ கேன் டூ இட், ஐ கேன் சென்ட் இட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். முடியாத சொல்கிறதுக்கு வந்து கான்ட் யூஸ் பண்ணுவோம், குட் நாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் கிளாஸில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கேன் அண்ட் குட்டோட யூசேஜ் எல்லாமே பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். சரிங்களா?